இப்போ 7 இன்வர்ஸ் மாட் 20 இருக்குது அப்படின்னா நான் டிவைசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு வான்னு சொல்லியிருக்கேன். ஸோ டிவைசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 7 கொண்டு வா. அப்போ 20ன்றப்ப 7 × 2 வந்து 14 ப்ளஸ் 6 வரும். நெக்ஸ்ட் டைம் வந்து 7 எடுத்துக்கோ, 6 பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரி, 1 வரும்போது ஸ்டாப் பண்ணிவிடு. சரிங்களா? ஸோ ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டெப் 2 போகிறீங்க. ஸ்டெப் 2ல் ரிமைண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரிக்கிறீங்க. இதில் 6ம் 1ம் தான் ரிமைண்டர். அப்போ 20 மைனஸ் இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க, 7.2 ஆகிடும். அதேமாதிரி 1க்கு வந்து 7 மைனஸ் 6.1 வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இது முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 1ல் ஸ்டார்ட் பண்ணும்போது 7 மைனஸ் 6.1 இருக்குது. இதில் ரெண்டுத்தில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பாரு. அதுக்கு வந்து ஸ்டெப் 2ல் இருக்கிறத எடுத்து சால்வ் பண்ணு. அப்போ 6க்கு பதிலாக அதோட சப்ஸ்டியூட்டாக என்ன போடுறேன்னா 20 வந்து மைனஸ் 7 2 டைம்ஸ் இருக்குது. இதை போட்டுடுறேன். ஆல்ரெடி இங்கே வந்து 6 1 டைம் இருக்குது. அதை மல்டிப்ளிகேஷன்லேயே வச்சுக்கோ. அப்போ இங்கே வந்து என்ன கிடைக்குன்னா 7 எத்தனை டைம்ஸ் இருக்குது? இங்கே டிஃபால்ட்டாக 1 டைம்ஸ் இருக்குது. மைனஸ் 20 வந்து இதை உள்ளுக்கு கொண்டு வரப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ 1 டைம்ஸ் வந்தது. மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆகிறப்ப 7.2 இன்ட்டு 1, அப்போ 7.2ஆகவே தான் இருக்கும். புரியுதாடாமா? இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகே, அப்போ 7.2ஆகவே இருக்குது. அப்போ இங்கே நமக்கு 7 காமனு. அப்போ இங்கே எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 டைம்ஸ் இருக்குது. இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அது டோட்டலாக எத்தனை 7 ஆகிடுது? 7 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. மைனஸ் 20 1 டைம்ஸ் இருக்குது. இப்போ உன் கொஷினை பாரு. உன் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? 7 இன்வர்ஸ் மாட் 20 என்ன கேட்டிருக்காங்க? 7 இன்வர்ஸ் மாட் 20 கேட்டிருக்காங்க. அப்போ 7க்கு வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோ. 20யை பாரு. உனக்கு இன்வர்ஸில் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ இந்த 3 வந்து முன்னாடி இருக்க சிம்பிள் ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பாரு. இங்கே ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உன் ஆன்சர் 3. சப்போஸ் இங்கே மைனஸ் இருக்குது அப்படின்னா நீ வந்து 20ஆல் அதை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 20 மைனஸ் 3, அப்போ உன் ஆன்சர் வந்து 17. இதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இஸ் இட் கிளியர்?